ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான வசனம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா மத்தேயு 7வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்நாட்களில் அநேகர், ஒருத்தர் பேரில் ஃப்ரெண்ட்ஸ், அநேகர் என்னை நோக்கி, இயேசுவை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதம், 1-2 இல்லை, அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது ஏசப்பா சொல்றார், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவருக்கு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வசனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட சாராம்சம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா யூடியூப் திறந்தாவே யூடியூப் ஃபோன் எடுத்தாவே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வீடியோ போடுறாங்க. ஏசு உங்களை சுகமாக்குகிறார், ஏசு உங்கள் கடன் பிரச்சனை மாற்றுகிறார், ஏசு உங்கள் கவலையெல்லாம் மாற்றுகிறார், ஏசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறப் போகிறீர்கள், ஏசு உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்க போகிறார், ஏசு உங்களுடைய எல்லா தேவையும் சந்திக்க போகிறார், ஏசு உங்கள் சொந்த வீட்டை கொடுக்க போகிறார். குழந்தையா, ஏசு உங்கள் சொந்த இந்த வருடத்திலே குழந்தை பிறக்கும்படி கடவுள் உதவி செய்வார், ஏசப்பா உதவி செய்வார். நீங்கள் 1 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்களா? நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் எல்லாமே யூடியூப் தந்தால் இப்படிதான் எல்லாரும் போதிக்கிறாங்க. கஷ்டப்படுறீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, இதுதான் போதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் தந்தால் பார்த்தீங்கன்னா அநேக சேனலில் எல்லாம் இப்போ ஊழியக்காரில் சின்ன வயசில் எல்லாம் வந்துட்டாங்க. சின்ன 25-20 வயசுல கூட நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த பூமிக்குரியதாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, அந்நாட்களில், ஏன்னா நியாயத்திற்கு நாளில் பரலோக ராஜ்யத்தில் அந்நாட்கள் அநேகர், 1-2 பேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அநேகர் ஏசப்பா நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லணுமே, ஏசப்பா உங்கள் நாமத்தின பிசாசன துரத்தணுமே, ஏசப்பா உங்கள் நாமத்தினால 1-2 இல்லை ஆண்டவரே, அநேக அற்புதம் செய்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நாள் அவங்க நிற்கும்போது ஏசப்பா அவர் பார்த்து சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரே, என்னை விட்டு அகன்று போங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இவங்களுடைய நோக்கம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இந்த பூமிக்குரியதாகவே. ஒரு இடத்துல ஏசப்பா பார்த்து இந்த பரிசேயர்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க ஆண்டவரே, ஒரு அடையாளத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏசப்போ கடினமான வார்த்தை சொல்கிறார், இந்த விபச்சார சந்ததியார் அடையாளத்தை பார்க்காவிட்டால் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஏசப்பா அந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ்? அற்புதம் எல்லாம் அவருடைய அன்பின் நிமித்தம் செஞ்சார். அற்புதம் செஞ்சார், அதிசயம் செஞ்சார், எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாரு. ஓகே, இதுக்காகவே ஏசப்பா வந்தார். ஏசு என்ற நாமத்திற்கு என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்? ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் ஏசப்பா. ஜனங்களில் எல்லா ஜனங்களையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிக்கப்படும்படி பரவராஜத்துக்கு தகுதியாக்கும்படி தான் ஏசப்பா அந்த பூமியில் அவதரித்தார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இவங்களுடைய பேச்சுன்னா, ஏசு ஒரு வியாதி நீக்க போகிறார், ஏசு உங்களுடைய இந்த குடுகுடுகாரன் திருவா உங்களுக்கு நல்ல காலம் பிறகு சொல்கிற மாதிரி திருவாடா பண்ணுறாங்க எல்லாம். ஏசு உங்கள் கண்ணீரை மாற்றுகிறார், ஏசு உங்கள் கடன் பிரச்சனை மாற்றுகிறார், ஏசு உங்களுக்கு குழந்தை தருகிறார், ஏசு உங்களுக்கு வீட்டை தருகிறார், ஏசு உங்களுக்கு சொந்த பிஸ்னஸை தருகிறார். இதற்காக ஏசு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா இதுக்காக வந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிரசங்கிறீங்களா, நீங்கள் திருவாக போகிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க, சர்ச்சை சொல்கிறீங்க, யூடியூப்பில் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போங்க. இந்த பூமியில் வியாதியை யாருக்கும் அப்படி சுகமாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல, ஏசப்பா சுகமாக்குற சும்மா சொன்னா அப்படி போங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போங்க, எல்லா ஹாஸ்பிட்டலையும் எல்லா நோயாளி சுகமாக்குங்க. கேன்சர் வியாதியில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்னும் உத்தமாக நேர்மையாக பரிசுத்தமாக இன்னும் உத்தமாக வாழ்ந்துடும் கேன்சர் வியாதியில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பிபி சுகர், எத்தனையோ பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு, எத்தனையோ ஊழியக்காரர்கள், எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்குது, எவ்வளோ ஊழியக்காரர்கள் எவ்வளோ தரித்திரக்கு ஏழ்மை நிலைமையில் இருக்கிறாங்க.
போங்க ஃப்ரெண்ட்ஸ் போங்க. நீங்கள் சொல்கிறீங்களே ஏசப்பா மாத்திரம் எப்படி மாற்றுவார்? போங்க போய் சுகத்தை கொடுங்க. இந்த பூமியிலே ஒரு வியாதிக்காரர் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற அப்படிதான் சொல்கிறீங்க. மாய்மாலக்காரர் மாதிரி பேசுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் சுகம் கொடுங்க சொல்கிறீங்களா? சொல்கிறீங்க, வாயில் வட சொல்கிறது கிடையாது, வாயில் வட சொல்கிறது கிடையாது. நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா? உங்கள் இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு, நான் சொல்கிற இயேசு இல்லை, உங்கள் தெய்வம் சுகம் கொடுக்குறாருன்னா எல்லா வியாதிஸும் சுகமாக்குங்க. எல்லா கடன் பிரச்சனை உள்ளவர்களையும் கடனை மாற்றுங்க. வீட்டில் அது வீடு கட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வார்த்தையில் ஒன்று ஒரு வசனம் இருக்குது. வார்த்தையினாலும் நாவினாலும் மற்றும் அல்ல ஃப்ரெண்ட்ஸ், உண்மையினாலும் நம்ம கிரிகை செய்யணும். கிரிகை செய்யணும் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றியம் ஒரு வசனம் இருக்குது. அதனால் நாவினாலும் வசனத்தினால மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிரியினாலும் நம்ம என்ன பண்ண அன்பு கூறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எவ்வளோ வியாதி இருக்காங்க, எல்லாம் குணமாக்குற சும்மா சொன்னேன்னா போங்க குணமாக்க ஃப்ரெண்ட்ஸ். குணமாக்க ஒரு எழுப்புதல் வரட்டும், சந்தோஷம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இதை ஒரு காஷனாக சொல்கிறேன்னா, அந்த வசனம் இப்போ தெளிவாக இருக்குது. நீங்கள் தீர்க்க சொல்கிறீங்களா, நடக்குதா? அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீ பேய்களை துரத்துறீங்களா, அநேக பேய் துரத்துறீங்களா, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு ரெண்டு இல்லை, அநேக அற்புதம் செய்கிறீங்களா, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்கள் கிரியை, உங்கள் செயல்கள், உங்களுடைய பேச்சு, உங்கள் நடத்த, உங்களுடைய வாழ்க்கை, அது நற்கிரிகள் உள்ள இருக்கணும். துர்க்கிரியா அக்கிரம செய்கையாக இருந்தால் நீங்கள் பரவாயில்ல போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஊழியம் செஞ்சாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் சர்ச்சை கட்டினாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் தீர்ச்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாலும் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளுக்கு கிரிக்கை சரியாக இருக்கும். யாருடைய காசும் ஒரு ஆசைப்படாமல், யாருடைய பொருளும் ஆசைப்படாமல், உண்மை உத்தமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இப்போ 1 Pér 5வது அதிகாரத்தில் பேர் சொன்னது போல், மந்தைக்கு மாதிரியாக ஈவான ஆதாயத்துக்காக அல்ல ஃப்ரெண்ட்ஸ், மந்தைக்கு மாதிரியாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட் இவ்வளோ நீங்கள் ஆஷை அப்படி பேசுகிறீங்க? எது நல்லத்தனை வேதத்தில் இல்லையா? இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னு சொல்ல. அற்புதம் நடந்தால் ஸ்தோத்திரம், ஓகே. அற்புதம் அதிர்ச்சி நடக்குதா, கடன் எல்லாம் பிஸ்னஸ் ஆதரிக்கிற, ஓகே. இல்லாதுட்டா எல்லாருக்கும் அற்புதம் நடக்குதா? எல்லாருக்கும் வியாதி நீங்குதா? எல்லாருக்கும் கண்ணு பரிசு மாறுதா? எல்லாருக்கும் தரித்திரம் மாறுதா? ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இப்படி இவ்வளோ ஆசை சொல்கிறேன்னா, காரணம் என்னென்னா, நீங்கள் அப்படி சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் வருது. எப்படின்னா, அப்போ நான் சரியில்லை. இப்போ ஒரு சிலருக்கு இப்போ வியாதி இருக்குது, அந்த வியாதி இப்போ சர்ச்சுக்கு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க, மாறவே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் என் பாவம் இருக்குதா, நான் பாவம் செஞ்சுட்டு நான் தான் இயேசுவின் சுகமாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா டிப்ரெஷனாக இருக்கும், மனநலம் பாதிக்கப்பட்டது, மனரீதியாக பாதிப்படுறாங்க. இயேசு தான் நம்பணும், எதுக்கு என் குழந்தை சாகணும்? ஏன் நான் இயேசு தான் நம்பணும், எதுக்கு என் கணவர் சாகணும்? நான் இயேசு தான் நம்பணும், எதுக்கு எனக்கு இந்த வியாதி? நான் இயேசு தான் நம்பணும், எதுக்கு இந்த போராட்ட பிரச்சனை? ஃப்ரெண்ட்ஸ், பல கேள்விகள் நீங்கள் இப்படி சொல்லி இந்த உங்களுடைய வார்த்தை கேட்டு அநேகர் பார்த்தீங்கன்னா பின்மாற்றத்துக்கும் டிப்ரெஷனுக்கும், அநேகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தள்ளி ஒதுக்கிடப்படுறாங்க, எவ்வளோ கைவிடப்படுறாங்க, எவ்வளோ பிரச்சனை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், தயவுசெய்து நீங்கள் உங்கள் சாட்சி வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, கடன் பிரச்சனை மாறுதோ மாறலையோ, வியாதி மாறுதோ மாறலையோ, மாறினா சந்தோஷம், மாறினா போச்சு, செய்யட்டும், வாழட்டும், அப்படியே வாழட்டும். பவுல் சொல்கிறார், ரோமர் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அருமையாக சொல்கிறார். நான் பவுல் ரோமர் 7வது சொல்கிறாரு. அப்புறம் ரோமர் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, எந்த நிலைமையில இருந்தாலும் நான், அதாவது மரணமோ ஜீவனமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ, அவரே ஒரு பட்டியலே சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நம்மில் அன்பு கூறுகிற நான் முற்றும் சேங்கலூரில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு பலப்படுத்து கிறிஸ்து நான் எல்லாம் வச்சு எனக்கு பலன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வசனம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், நான் எந்த நிலைமையில நான் மனிதரமையமாக இருக்கு கற்றுக்கொண்டேன், அந்த பக்குவத்தை வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் குழந்தை பால் குட்டி மாரி உங்களுக்கு ஆதாயம்.
அப்படி சொன்னால் தான் யாருன்னா காணி கொடுப்பாங்க, அதுக்கு ஃபோன் பண்ணி காணி கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. அதான் 1 2 பேர். 2வது இதில் பார்த்தீங்கன்னா அநேக கள்ள தீட்சை நாட்கள் இருந்தார்கள். அதுபோல் அந்த காலத்தில் அநேக கள்ள போதகர்கள் இருப்பாங்க. அவங்க கேட்டுக்கு ஏதோ வேத பொருட்கள் தந்திரமாக நுழை பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, கெட்ட நடக்க அநேகர் பின்பற்றுவாங்க. அது நிமித்தம் சத்தியமாக தூஷிக்கு போடும். அதில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் தங்களுக்கென்று ஆதாயமாக பணத்தக்க பொருளாசூழர்களாக தங்களுக்கென்று ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லிட்டு 2 பேர் 2வது இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து நீங்கள் இப்படி போதிக்கிட்டு, நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நடக்குதோ நடக்கலை, நடந்தாலும் சரி நடக்க விட்டாலும் சரி, எந்த நிலைமையிலும் நம்ம ஏசப்பாவை நேசிக்கணும். எந்த நிலைமையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனை, வியாதியா ஏசப்பாவை நேசிக்கணும், வியாதி இல்லையா ஏசப்பாவை நேசிக்கணும், கடன் பிரச்சனை ஏசப்பாவை நேசிக்கணும், கடன் பிரச்சனை இல்லையா ஏசப்பாவை நேசிக்கணும், தரித்திரமாக ஏசப்பாவை நேசிக்கணும், ஐஸ்வர்யமாக எந்த நிலைமையும் நம்ம மனரமியமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த நிலைமையும் நம்ம மனரமியமாக இருக்கணும். அதை விட்டு சும்மா எப்போ பார்த்தா குடுவிட்டுக்கார சொல்கிற மாதிரி நல்ல காலம் பொறுக்குது மாரி எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்கிறீங்க? உங்களை ஆதாயம் இல்லாமல் ஓகே நீ சொல்கிறீங்களா, யார்கிட்டையும் ₹1 வாங்காது, காணிக்க தசம் பாகமோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ₹1 வாங்காமல் நீங்கள் பவுல போல் சொந்தமாக ஓய்ச்சி சாப்பிட்டு நீங்கள் ஓய் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு செலிப்ரேட் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். சும்மா எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எப்போ பார்த்தா ஏசு சுகமாக்குறார் நீங்கள் யூடியூப் சேனல் போங்க, திருத்தரவு போங்க, எல்லா வேலையும் சுகமாக்குங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் மூடுங்க, எல்லாரும் சுகத்தை கொடுங்க, எல்லாரும் கடன் கொடுத்து நீங்கள் கடன் மாட்டுங்க. பவுல் சொல்றார் ஃப்ரெண்ட்ஸ், புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்னும் ஒரு சில்லித்தனமாக பிஹேவ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து என்னுடைய ஒரு பெரிய ஒரு காஷனாக இருக்குது. இதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச்சில் கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். மீதி 29 ஸ்டூடெண்ட்ஸு சரியாக படிக்கலை, அவன் செகண்டாக தேர்டாக ஒரு சிலர் ரேங்க் எடுக்கலை. ஸோ அப்போ அவங்களும் ஏசப்பா நேசிக்கலையா? வெற்றி அடைந்த ஒருத்தனை தான் கொண்டாடுறீங்க, தோல்வி அடைந்த 29 பேர் நிலைமை என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அதுமாரி தான் ஒரு சமுதாயத்தில் பாருங்கள், ஏசப்பா நம்பி வராங்க, ஒருத்தருக்கு சுகம் கிடைச்சிச்சு, ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிச்சு, இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் 90 பேர் இருக்காங்க, 99 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்கல, இன்னும் சரியான வேலை கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறோம் அதனால் அவங்க நீங்கள் இப்படி சொல்கிறதுனால சில பேர் ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்ச பாவம், நீங்கள் செஞ்ச அக்கிரமம் அறிக்கை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணி அறிக்கை பண்ணுங்க, அப்போ தான் கடவுள் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்பயும் அற்புதம் நடக்கலாம், உங்கள் பாவம் உங்கள் அக்கிரமம் அப்பயும் நடக்கலாம். அவங்க இயேசுவான சர்ச்சை அவன் சொல்லிட்டு போயின்னு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் யூடியூப்பில் ஊழியம் செய்கிறங்க, தயவு செய்து எப்போ பார்த்தாலும் சுகம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இதை பேசுறதை விட்டுட்டு ஒழுக்கமான நல்ல சட்டத்திட்டங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருக்குது. அவரோட வார்த்தையில் அவர் கட்டளை எவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறது, அதை போதிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாழ்வியல் தத்துவங்களை போதிங்க. அதுதான் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போகும். அந்த சத்தியம் தான் நம்மளை வந்து நம்முடைய மனசை மறுமாக்கும். அந்த சத்தியம் தான் நம்மளை குழந்தை போல மாற்றோம். அந்த சத்தியம் தான் நம்ம பரவராயத்துக்கு கொண்டு போவோம். அதை விட்டுவிட்டு எங்கன்னா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ், அற்புதம் எங்கே கொண்டு போகணும் இருக்குதா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நீங்கள் நான் சொல்ல வரது புரிஞ்சுங்க. ஓகே, இது ஒரு எச்சரிக்கை ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நல்ல வாழ்வியல் தத்துவங்கள் போதிங்க. எவ்வளோ தத்துவங்கள், எவ்வளோ வார்த்தைகள் பவுல் சொல்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, மாம்சத்து கிரியைகள் அவனை வெளியரங்கமாக இருக்குது. அவ்யாவன விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாரத்தை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், எவ்வளோ 17 கருத்து சொல்கிறார். அதன்படி செஞ்சோம்னா நம்ம நித்தியத்துக்கு போக முடியாது. அதெல்லாம் விட்டுட்டு அந்த காரியங்களை வெறுக்கிறதுக்கு பலன் வேணும். அதுக்கு என்ன பண்ணும்? பாவத்தை மேற்கொண்டது பலன் வேணும். அதுக்கு என்ன பண்ணும்? அப்பேற்பட்ட நல்ல ஜப ஜீவியம், அப்பேற்பட்ட உபதேசங்களை கொடுங்க, அவர் மோட்டிவேஷன் கொடுங்க. இதுதான் மோட்டிவேஷன். இந்த பாவத்தை குறித்து பேசுங்க. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு. ஏசப்பா நிறைய கொரிந்தியர்லாம் பார்த்தீங்கன்னா, நீதிக்கு அநீதிக்கு சம்மந்தம் எது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது, விசுவாசிக்கும் அவிவிசுவாசிக்கும் பங்கு எது, விக்கிரக கோவிலுக்கும் ஆலயத்துக்கும் சம்மந்தம் எது, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து வாங்க, அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவை தேவன் சொல்கிறேன், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என் குமாரர்களையும் குமாரர்களையும் இருப்பீர்கள், உங்கள் நடுவே நான் உலாவேன்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால்
சில்லித்தனமாக இன்னும் அற்புதம் அதிசயம் சுகம் கேட்கும் அதெல்லாம் தூக்கி போட்டு ஒழுக்கமான காரியங்கள் நீங்கள் நம்ம போதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பிறவி குருட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் குருட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க குருட்டு ஏசப்பா சுகமாக்குவார் சொல்கிறீங்க, போய் செய்யுங்க. எத்தனையோ குருட்டு இருக்குது, எவ்வளோ ஆசிரமங்கள் இருக்குது, குருட்டர்கள் ஆசிரமம், போய் சுகமாக்குங்க. எத்தனையோ பேர் கை இல்லை, கை கொடுங்க. எத்தனையோ பேர் கால் இல்லை, காலை கொடுங்க. எத்தனையோ பேர் இருதயத்தில் ஓட்ட போய் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அது பாரபட்சமுள்ள உபதேசம், அது ஏற்றத்தாழ்வு பார்க்குற உபதேசம், அது ஒரு கள்ள உபதேசம். நான் என்ன சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நடக்குது சந்தோஷம், நடக்கலனாவும் நம்ம வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த நிலைமை நம்ம மனரமியமாக இருக்கணும். எத்தனையோ ஊழியக்காரர் கண்ணு தெரியாமல் ஊழியம் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம், இப்போ அவங்களுக்கு கேட்டால் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ டிப்ரெஷனில் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புரிஞ்சுக்க நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம தயவுசெய்து நம்ம எந்த நிலைமையிலும் நம்ம வாய்வோ சாவோ. அந்த வசனம் வாசிக்கிறேன் ஃபஸ்ட் நான், அது அருமையான வசனம். அது ரோமர் 8வது அதிகாரம் சில வசனங்கள் எடுத்து வாசித்தது தான் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோமர் 8வது அதிகாரம் 36 39 வரையும் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் செயற்களூர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டது என்று நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு போச்சுட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மனநம்பிக்கை வாங்க. எப்போ இதெல்லாம் வேதத்தை தான் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, ஒரு பட்டியலே கொடுக்குற இவ்வளோ எந்த நிலைமையில நான் மனரமியமாக இருப்பேன். இப்போ இன்னும் கொரிந்தியரை படிச்சு பாருங்க, எவ்வளோ வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த நிலைமையில இருந்தால் நம்ம மனரமியமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இயேசு எல்லாம் நீங்கள் கள்ள உபதேசம், அது ஒரு கள்ள உபதேசம், அது ஒரு பிசாசின் உபதேசம். எந்த நேரமும் சுகம் கிடைக்கும், வியாதி எல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்களே போதிக்கிறீங்க. இது கள்ள உபதேசம். நடக்கல, எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீ சாதனை வச்சுக்காது. பின்னாடி அந்திகிறிஸ்து ஆவி இருக்குது, பிசாசின் ஆவி இருக்குது உங்களுக்கு. ஐயோ, நம்ம ஒரு காயம் பட்டுச்சா அது காயம் ஆறணும்னா அது கடினமான உபதேசம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய பேர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு புது விசுவாசம் வராங்க, அவங்களாம் சொன்னால் போயிடுவாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சத்தியத்தை விதைக்கிறனால நீர்ப்பாய்ச்சிக்கிறனால விளைச்சிக்கிற தேவனால எல்லா ஆகணும் வசனம் ஃபர்ஸ்ட். நீங்கள் சத்தியம் சொல்லிட்டு போங்க, அது விளையதோ கத்தர் பார்த்துக்கொள்வார். சத்தியத்தை மாதிரி சொல்லுங்க. இதனால எத்தனையோ பேர் பின்மாற்றத்துக்கு போறாங்க. ஒவ்வொரு சர்ச்சில் 100 பேர் வராங்கன்னா ஒரு 10 பேருக்கு அற்புதம் நடக்குது, ஒரு 10 பேர் நல்லது, 90 பேர் நல்லது நடக்கல. நல்லது நடக்காதவன் தான் நிறைய பேர் இருக்கா, 90% இருக்கான். நல்லது நடக்கிறவன் 10% தான் இருக்கிறான். அவன் எல்லாம் பின்மாற்றத்துக்கு போறாங்க. எல்லாம் ஏசவான் நீயவான்னு விட்டு போறாங்க. சும்மா வாயில வாட சொல்றீங்க. எப்போ பார்த்தாலும் தெருவா போயிட்டு ஏசு உங்களை சுகமாக்குறாரு. போய் சொல்லுங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, பரவராஜ் செம்மையா இருக்குது சொல்லுங்க. இந்த பாவத்தை செய்யாதீங்க, இதை மனம் திரும்புங்க. இந்த பூமியில துன்பமோ இன்பமோ எது இருந்தாலும் நம்ம நிச்சயத்துல வாய்க்கு இருக்குது. ஏசப்ப எதுக்கு வந்தார்? சமாதானம். என்னோட சமாதானத்தை, அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க. பாவத்துட்டு மனம் திரும்பினா கிடைக்கும். பணம் கிடைக்குமா? வியாதி சுகமாகுமா? என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும் சொல்லுங்க. சமாதானம் கிடைக்கும் உங்களுக்கு. வியாதி இருந்தாலும் சமாதானம் கிடைக்கும். வியாதி மத்தியும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். தரித்திரத்து மத்தியும் சமாதானம் கிடைக்கும். பேண்ட் சாப்பிட்டாலும் சமாதானம், கஞ்சி குடிச்சாலும் சமாதானம் சொல்லுங்க. இது பேர்பட்ட உபதேசம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் குழந்தை மாரி, எப்போ பார்த்தா குழந்தை மாரி இல்லை, அது ஒரு கள்ள உபதேசம். அப்படி சொன்னா தான் மணி கிடைக்கும், டப்பு கிடைக்கும். நீங்க போய் கடிந்து கொண்டு போதீங்க, எவனும் கேட்க மாட்டான். உண்மையாவே கத்தரால் நியமிப்பட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. இப்படிப்பட்ட உபதேசம் விட்டு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? எப்போ பார்த்தாலும் உங்களை அதை மாற்ற இது மாற்ற, ஒரு வேலையில் உயர்வு, படிப்பில் உயர்வு, உயர்வு உயர்வு. 10 பேர் தான் உயர்றாங்க, 90 பேர் உயர்லையே. அவங்களுக்கு என்ன செய்தி, என்ன கொடுப்பீங்க? போயிட்டு கலாய்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டுறாங்க. அந்த காலத்தில் வேதக்காரன ஒரு பெரிய மரியாதை. இன்னைக்கு அல்லிலியோ கோஷ்டி, பிரேஸ்லெட் கும்பல், பைத்தியம், லூசுங்க,
உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் தான் இப்படிப்பட்ட உபதேசம் உங்களால் தான். இன்னைக்கு மருத்துவ ஆய்வாளர் சொல்கிறாங்க, உலகத்தில் 100% மக்கள் 50% டிப்ரெஷன் இருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் இப்படி போதிச்சு நடக்காத 10 பேர் 90 பேர் நடக்காமல் இன்னும் டிப்ரெஷன் ஆகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் கிறிஸ்துவின் நாமம் குலைக்கப்படுது, உங்களால் ஏசப்படி நாமம் தூசிக்கப்படுது. கிண்டல் கேலி பண்ணுறீங்க, உங்களால் கேலி பண்ணப்படுது ஏசப்படி நாமம். அப்படி நாமும் உங்களால் தூசிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மனம் திரும்புங்க. தயவுசெய்து இந்த செய்தி கேட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் அற்புதம் நடக்குது, அதிர்ஷ்டம் நடக்குது, இயேசு உங்களுக்கு எல்லாம் சுகமாக்குற வாங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து ஒரு எச்சரிக்கை எடுங்க. தயவுசெய்து தெரியல உயிருக்கு ஆப்பு தான். இங்கே மட்டும் நித்திய ஆக்கிரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து ஒரு மனம் திரும்புங்க. தயவுசெய்து திரும்பி கேட்குறேன், இது ஒரு எச்சரிக்கை எடுங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம மனரமா சர்ச்சைக்கு வராங்களா, உங்கள் இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு சொல்லுங்கள். சமாதானம் கொடுத்தா அவர் வந்தார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சமாதானம் கொடுத்தா வந்தார். சமாதானத்தை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தோல்வியோ வெற்றியோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, எந்த நிலைமையும் நம்ம மனரம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பேற்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை நம்ம வரணும். நீங்களும் அப்பேற்பட்ட ஒரு போதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாட்ஸ் அண்ட் புரோஜனம் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பை ஃப்ரெண்ட்ஸ், பை.